ஹாய் மக்களே, மேக சந்தேசம் பெண்டிங் எபிசோட்ஸ் பார்க்கலாம். கேபி ககன் வீட்டுக்கு சாட்சிகளை கூட்டிட்டு வராரு, பிந்துவையும் சிவாவையும். அதாவது அந்த வீடியோவில் பூமி பேசலை அப்படின்னு இவங்க மூலயமா சொல்ல வச்சா ககன் பூமியோட சேர்வான்ற ஒரு ஆசையில் கூட்டிட்டு வராரு. இவங்கள பார்த்த உடனே முதல்ல கோவப்படுறா பூரி. எதுக்காக வந்தீங்க? என் கல்யாணத்தை நிறுத்தினது போதாதாப்பா, எதுக்குப்பா நீ வந்த? போதும்பா, நீ செய்கிற வேலையெல்லாம் பார்த்து பார்த்து நாங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. நாங்கள் படுற அவமானம் எல்லாமே உன்னால தான். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்கிறேன். அம்மா, நடந்து போன இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச வரலம்மா. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வராங்களோ அது ககன் கேட்கட்டும்மா அப்படின்னு சொல்லும் போதே ககன் வராரு. நான் என்னத்தை கேட்கணும்? சரி சொல்லுங்க அப்படின்னு ககன் சொல்ல இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, அந்த வீடியோல பேசினது பூமி வேற மாதிரி பேசினாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கணும், அதாவது சிவாவும் பூரியும் கல்யாணம் நடந்தாதான் நல்லதுன்னு சொன்னாங்க அண்ணா அப்படின்னு பிந்து சொல்ல, ஓ அப்படி சொல்லி உன்னை இங்க அனுப்புனாளா அப்படின்றாரு ககன். இல்லைண்ணா, நாங்கள் சொல்கிறது உண்மைண்ணா அப்படின்னு சொல்ல உடனே பூரி கை தட்டி, வாவ் சூப்பர், திரும்பவும் பூமியை இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு அழகாக ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்க வந்திருக்கீங்க, சூப்பர் அப்படின்றா. போதும் அப்பா, மூலியமாகவும் பூமி மூலியமாகவும் நான் பட்ட அவமானத்துக்கு வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்நேரத்துக்கு தூக்கு போட்டு செத்து போயிருப்பா. நான் என் அண்ணனுக்காக உயிரோடு இருக்கேன். நான் செத்து போயிட்டேன், என் அண்ணனும் செத்து போயிடுவாங்க. என் அண்ணன் உயிரோடு இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் உயிரோடு இருக்கேன். தயவு செய்து போங்க அப்படின்ற. ககனோ பிந்து சிவாவை பார்த்து, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சது கூட நான் தான். தயவு செய்து போய் நிம்மதியாக வாழுங்க. திரும்பவும் எங்கள் வாழ்க்கையில் வந்து விளையாடாதீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு எங்களுடைய கஷ்டங்கள் புரியாது. நாங்கள் பட்ட அவமானங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் புரியாது. தயவு செய்து போங்க. என் ஒரு தங்கச்சி இறந்து போச்சுன்னா அப்படி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என் தங்கச்சிக்காக நான் வாழ்ந்து தான் ஆகணும். இன்னும் ஒரு மாதத்தில் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுவேன். அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு என் பக்கத்தில் பூமி இல்லைல்ல அப்படின்னு சொன்ன உடனே கேபியோ, டே ககன், ராமன் சீதையை நம்பினாரு, ஆனால் ஊர் மக்களுக்காக தாண்டா அவங்கள காட்டுக்கு அனுப்புனாரு. ஆனால் நீயோ பூமியை நம்பவே மாட்டேன்ற பிடிவாதத்தில் இருக்கியடா. இதை கேட்டவுடனே கோவப்பட்ட ககனும், நீ என் அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியே, அப்படி சீத்தம்மா எப்பவுமே ராமனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலை அப்படின்ன உடனே ஏதோ பேச வந்த கேபியை தடுத்து நிறுத்து, போது நிறுத்து, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்லை, நீ தயவு செய்து வெளில போங்கன்றாரு. இங்க பூமியோ தான் அம்மா போட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இந்த பூமியில என்னை விட்டுட்டு போன? இந்த துக்கத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த துக்கம் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. என்னால் வாழவே முடியலம்மா. இங்கேயோ அப்பாவை காப்பாற்றிக்கணுன்றது தான் இங்கே வந்தேன். ஆனால் இவர் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கே போகாதேன்னு சொல்கிறாரு. அவரை பார்க்காம எப்படி என்னால் இருக்க முடியும்? தயவு செய்து நீதாம்மா நான் அவரை பார்க்கும்போது அப்பா கண்ணில் காட்டி கொடுக்காம இருக்கணும்னு கேட்டுக்கிறா. பூமி ரூமுக்கு செர்ரி போகிறாரு. அவ கண்ணுக்கு அது ககனா தெரிஞ்சதுனால, எதுக்காக இப்படி பண்ண? என் மேலேயே சந்தேகப்படுறியா? நான் உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரித்து பேசுறியா? அவள் என்னோட நாத்தனார் இல்லையா? அவள் கல்யாணத்தை நான் நிறுத்துவேனா? அப்படி இப்படின்னு பேசி அவனை நாலு பலான்னு அடிக்க, ஐயோ தாயே, நீ ககனை அடிக்கல, என்னதான் அடிக்கிற அப்படின்னு செர்ரி கத்த. ஐயோ சாரி செர்ரின்றா. சாரதா பூமிக்கு ஃபோன் பண்ணி, எப்படி இருக்கமா அப்படின்னு ரெண்டு பேருமே நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அந்த நேரம் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சாரதா சொல்லும் போதே ககன் வந்துடுறாரு. இதை நோட்டீஸ் பண்ண சாரதா உடனே நடிக்க ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக எனக்கு போனை பண்ண? என் பையன் அன்னைக்கே உன்னை வேணான்னு சொல்லிட்டான்ல, நான் கூட நீ வேணான்னு சொல்லி எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த மருமகள் மாமியார்ன்ற பந்தத்தை இன்னைக்கு 4 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயில், அதாவது முருகன் கோயில்ல அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி போனை பண்ணி இந்த மாதிரி எங்களை இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கோவமா பேசி கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த ககன், என்னம்மா உன் மருமக ஃபோன் பண்ணாளா? என்ன ரொம்ப கோவமா பேசின போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். ஆமாடா, நீயே வேணான்னு சொல்லிட்டல, உன்னை விட எனக்கு என்ன அவன் முக்கியமா? அதனாலதான் அவகிட்ட கோவமா பேசிட்டேன். இன்னைக்கு 4 மணிக்கு கோயிலுக்கு போய் அவ பந்தத்தை நான் அறுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண பூரி, என்னன்னா அம்மா எஸ்கேப் ஆகுறாங்க, ஏற்கனவே நம்ம பந்தம் அறுந்து போச்சுன்னு சொல்லாம பந்தத்தை அறுத்துக்கலான்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னா அப்படின்னு பூரி சொல்ல, நான் என்னவோ அம்மா பேசினதை நம்பிட்டேன்னு அம்மா நம்பிட்டு போறாங்க. நானும் இன்னைக்கு 4 மணிக்கு போய் அவளை ஒன்று இல்லைன்னு பண்ண போறேன்னு சொல்றாரு ககன். இங்க இந்த அமெரிக்க பொண்ணு லில்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஒர்க் அவுட் வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த நேரம் போனை ட்ரை பண்ணி நிறைய ஆங்கிள் வைக்கும்போது போன் நிக்க மாட்டேங்குது.
அந்த நேரம் செர்ரி இப்படி கிராஸ் பண்ணிட்டு போறாரு. செர்ரியை கூப்பிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி தயவு செய்து எடுக்கிறியா வீடியோ அப்படின்னு கேட்க, சரி ஓகே எடுக்கிறேன்றாரு. இது எல்லாம் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்த அபூர்வா இதை தனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம்னு யோசிச்சு உடனே உள்ள போய் சரச்சந்திராவை கூட்டிட்டு வந்து, பாருங்க உன் மருமகன் செய்யற அட்டுழியத்தை பாருங்க, இவன் ஒரு பேட் கேரக்டருங்க, இவன் கேரக்டர் பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பேட் லக்கு, நம்ம பொண்ணு நட்சத்திரா கழுத்துல தாலி கட்டிட்டான், அதுக்காக நம்ம இவனெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாம் பார்த்த சரச்சந்திரா கோவப்பட்டு உள்ள போறாரு. அப்புறம் நட்சத்திரா அங்க வந்து பாக்குறா என்ன நடக்குதுன்ட்டு. என்ன மம்மி இங்க நடக்கிறது ஒன்றா இருக்கு, நீ அப்பா கிட்ட ரிவர்ஸ்ல சொல்லியிருக்க அப்படின்ன உடனே, நம்மளுக்கு இந்த வீட்டில் யார் எதிரி அப்படின்னு கேட்க, பூமி தான் அப்படின்றாங்க. அவளை துரத்தணும் அப்படின்னா அவளுக்கு பிக் சப்போர்ட் யாரு, இந்த செர்ரி. முதல்ல இவனை துரத்தலாம், அதுக்கப்புறம் அவளை துரத்தலாம், அதுக்காக தான் இந்த பிளான்ன்றாங்க. கோயிலுக்கும் சாரதாவும் பூரியும் 2 பேருமே வராங்க. ஒரு ஸ்டேஜில் பூரியை நீ அங்கே போய் விளக்கு போட்டு நீ மனசில் இருக்கிறது வேண்டிக்கோ, அதெல்லாம் நடக்கும், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு இந்த சைடு பூமிக்காக வெயிட் பண்ணுறாங்க. பூமியை சாரதா மடியில் படுத்துக்கிட்டு அழுவுறா. அழுவாதம்மா, இன்னும் 1 மாதத்தில் ககன் பூரிக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அப்படி நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் தனியாக இருப்பான், அப்போது அவன் மேலே இருக்க கோவம் அவனை கண்டிப்பாக போயிடும், நீங்கள் சேருவீங்க அப்படின்ன உடனே சந்தோஷப்பட்டு, அப்பா இது ஒரு சான்ஸில் நாங்கள் சேர்ந்துருவோம் அப்படின்னு கேட்க ஆறுதல் சொல்றாங்க சாரதா. சரிங்க அத்தை, நாம இப்படி சந்திக்கிறது ககன் மாமாவுக்கு தெரியாம இருக்கணும் அத்தை அப்படின்னு பூமி சொல்ல, எனக்கும் அந்த பயமா தான் இருக்கு, நம்ம இதை மெயின்டைன் பண்ணுவோமா, டெய்லி 4 மணிக்கு நீ இங்க வந்துரு, நானும் டெய்லி வந்துடுறேன், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுமான்னு பேசிட்டு இருக்கும் போதே ககன் என்டர் ஆகுறாரு கோயிலுக்குள்ள. இந்த கோயிலுக்குள்ள இன்னொரு புது கேரக்டர், ஒரு அண்ணன் தங்கச்சி என்டர் ஆகுறாங்க. அதாவது தன் தங்கச்சிக்காக நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணணும், யாருமே இந்த உலகத்துல பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு அண்ணன் தான் அண்ணனோட ஆசைக்காக நம்மளுக்கு இன்னைக்கு யாராவது ஒரு நல்ல பையன் கிடைக்கணும்னு அந்த பொண்ணும் 2 பேருமே கோயிலுக்குள்ள வராங்க. இந்த அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட் வந்து ஆந்திரால ரொம்பவே அதிகம், ஸ்டில் இப்போ கூட இருக்கு. என் அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும். என் அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கள் மாமா, அதாவது எங்கள் அம்மாவுக்கு அண்ணன், அவர் வந்து ஒரே தட்டில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு எங்கள் அம்மாவுக்கு ஊட்டி விடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், ஆனால் நான் பார்த்தது இல்லை. என்னோட பேட் லக் என் அம்மா உயிரோட இல்லை. என் அம்மா பார்க்கணுன்னா எங்கள் மாமா பார்த்தா எனக்கு போதும், அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டுவார். அவரும் போன வருஷம் இறந்துட்டாரு. பூரி வந்து மெய்மறந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி. அந்த நேரம் பக்கத்துல இருந்த விளக்குல அவளோட முந்தானை பட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே கத்தரா என்னை காப்பாத்துங்க அப்படின்ன உடனே இந்த புது கேரக்டர் ஒரு அண்ணன் என்ட்ரி ஆனார் இல்லையா, அவரு அதே நேரத்துல சாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்தவொடனே அவ மேல எடுத்துட்டு வந்து கொட்டி அவளை காப்பாத்துறாரு. உடனே இவ தேங்க்ஸ் அப்படின்னு கை கூப்புறா. எனக்கு சொல்லாதீங்க, சாமிக்கு சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்ல, அதே நேரம் குருக்களும் வராரு. என்னம்மா எரியிற ஸ்மெல் கூட நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்னு குருக்கள் கேட்க, இங்க நிறைய விளக்குகள் இருக்கிறதுனால அவங்களால அந்த ஸ்மெல் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இவரு சொல்லி சமாளிக்கிறாரு. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணுங்க, இல்லைன்னா நம்ம லைஃப் கூட இந்த மாதிரி மற்றவங்களால எரியுங்க அப்படின்றாரு. இதோட இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோல ரிமைனிங் இருக்கிற ஒரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.